இவங்க தாங்க யாழினி. பக்கத்தில் இருக்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அண்ணா ஒரு காஃபி. இந்த ஆஃபீஸில் எதுக்கு இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னே தெரில. எல்லா வேலையும் என்னையே வாங்குறாங்க. தோ பின்னாடி உட்காந்து கேட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. இவரு தாங்க கார்த்திக். அதே ஏரியாவில் இன்னொரு ஐடி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் தனித்தனியாக ஒன்றா உட்காந்துருக்குது நல்லா இருக்குல்ல? இது வேற சர்வர் டவுன் வருது. மா பே பண்ணுங்கம்மா, பின்னாடி எல்லாம் வெயிட் பண்ணுறாங்களே. வெயிட் பண்ணுங்க, நான் ஜிபே ஒர்க் ஆகல, பர்ஸும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளோண்ணா ஆச்சு? 50 ருபீஸ் ஆச்சுப்பா. என்னாச்சு? அதுவா, ஏதோ ஜிபே ஒர்க் ஆகலையாம்பா. பேமெண்ட் வந்துச்சுமா. யார் பே பண்ணது? இதோ அதை போறாரு அவரு தான். ஏங்க வெள்ளை சட்டை உங்களை தான், நில்லுங்க. பே பண்ணதுக்கு தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, இருக்கட்டும். இதை எப்படி நான் உங்களுக்கு ரீபே பண்றது? நாளைக்கும் இதே டைமுக்கு வாங்க, டீ குடிக்கலாம். நீங்கள் பே பண்ணுங்க. எனக்கு டீ பிடிக்காது, காஃபி தான். ஏதோ ஒன்றுங்க, நாளைக்கு பார்க்கலாம். உங்கள் பேர்? அதான் நாளைக்கு வருவீங்களே, அப்போ சொல்கிறேன். இவங்க 2 பேரும் ஒன்றா எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கன்றத காஃபி போடுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சாரி, நான் ஒரு ஸ்டைலில் காப்பி போடுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல ஒரு கிளாஸில் தயக்கம்ன்ற காப்பி தூள் எடுத்துக்கலாம். வாங்க வந்து உட்காருங்க. ஹாய். ஹாய். டீயா காஃபியா? டீ. அண்ணா ஒரு டீ ஒரு காஃபி. உங்கள் பேர்? யாழினி. உங்கள் பேர்? ஐம் கார்த்திக். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? டெக்கோ இல்லைங்க. நீங்கள்? உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கிற ஐடி பார்க்கில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் தான் பே பண்ணுவேன். வேணாங்க, இன்றைக்கும் நானே பே பண்ணுறேன். இல்லை நானே பண்ணிடுறேன். இன்றைக்கி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ நானே பே பண்ணுறேன். இல்லை இன்னைக்கு நான் பே பண்ணிடுறேன் அண்ட் நாளைக்கும் நான் வருவேன். நீங்கள் எப்படி வீட்டுக்கு போவீங்க? நான் வேணா ட்ராப் பண்ணவா? மடிப்பாக்கம் தாண்டி தான் என் வீடு. இல்லைங்க, நான் ஓலாவில் 1 மந்த் பேக்கேஜ் போட்டிருக்கேன் இந்த ஷாப்க்கு பிக்கப் அண்ட் ட்ராப். ஸோ நான் அப்படியே போய்க்கிறேன். சரி ஓகேங்க, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்ப்போம். பாய். பாய் டாட்டா. அடுத்து காப்பி தூள் போட்ட அதே கிளாஸில் ஷேரிங்கிற சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் வாங்கலாம் வேணாம், யாழினினே கூப்பிடு. நீ வா பொண்ணே பேசு. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேங்க. நான் யாரையும் லவ் பண்ணதில்லை. பண்ணியிருக்கீங்களா? ஸ்கூல் டைமில் க்ரஷ்லாம் இருந்திருக்கு, மற்றபடி லவ்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஏங்க, சும்மா ஒரு பேச்சு கூட நான் சிங்கிளாக கம்ப்ளீட்டானு கேட்க மாட்டீங்களா? பார்த்தாலே தெரியுது நீ சிங்கிள் தானே. எதுக்கு கேட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டேன்னு தான். இப்போ எங்களை மாதிரி பசங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? சேச்சா அப்படிலாம் இல்லை. உனக்கு என்ன, சிம்புவும் தனுஷும் கலந்தா மாதிரி இருக்க. அப்படியா இருக்கேன்? ஆமாம். சிம்புவும் தனுஷும் கலந்த மாதிரி. ஓகே ஓகே.
சரி ஓகே, ஆட்டோ புக் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். சிம்புவும் தனுஷும் கலந்த மாதிரியா? நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்புவும் தனுஷும் கலந்த மாதிரியா? சிம்புவும் தனுஷும் கலந்த மாதிரியா? பால் எடுத்துக்கலாம், அதில் லைட்டாக தண்ணி கலந்துக்கலாம். பேசாம தனுஷ் மாதிரி முடி வளர்த்துட்டு எஸ்டிஆர் மாதிரி தாடி வளர்த்துருவோமா? மச்சான் என்னடா பண்ணிருக்க? வாடா வாடா வாடா, உட்காரா உட்காரா உட்காரா. சொல்றா, என்ன விஷயம்? மச்சான், நான் பாக்கி எந்த ஹீரோ மாதிரி இருக்கேன்? ஹீரோ மாதிரியா? நீயா? ம், தெரியலடா. நல்லா பாரு. ஏய் தெரியலடா, நீயே சொல்றா. நான் பார்க்க சிம்புவும் தனுஷும் கலந்த மாதிரி இல்லை? சிம்புவும் தனுஷும் கலந்த மாதிரியா? என்னடா காம்போ இது? அவதான்டா இன்னைக்கு டீ கல்ல சொன்னான். அவளா உனக்கு இவ்வளவு கேவலமா காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறான்? அவதான். யோ எப்பா சாமி, ஆளை விட்றா. போடா டேஸ்ட்லெஸ். ஹலோ, தண்ணி கலந்த பாலை கொஞ்சம் நம்ம எமோஷன்ஸால சூடு பண்ணிக்கலாம். சரி விடுங்க, அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுத்திட்டு. தாராளமா நீ என்கிட்ட என்ன வேணா சொல்லலாம், அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சூடு பண்ண பால், சர்க்கரை, காப்பி தூள் எல்லாத்தையுமே கலந்து ஒரு ஆற்றிக்கலாம். அண்ணா ஒரு டீ ஒரு காஃபி. இல்லை இல்லை, இன்னொன்று காஃபியே சொல்கிறேன். நான் இன்னொரு காஃபி. நேற்று நீ என்கிட்ட பேசினல, அந்த மாதிரி ஒருத்தவங்க என்கிட்ட எமோஷன் ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நானும் ஷேர் பண்ண மாட்டேங்க மோஸ்ட்லி. உங்ககிட்ட மட்டும் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. பா, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் உன் லைஃப்பில். உங்கள் லைஃப் மட்டும் என்ன ஸ்மூத்தாக போகுது? லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியே, உன் ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, சொல்கிற வேணும். நான் கஷ்டத்தெல்லாம் கேட்க ஒரு காது, அதுக்கெல்லாம் நான் சாய ஒரு தோல், அவ்வளோதாங்க. அதெல்லாம் வர டைமில் வருங்க, வெயிட் பண்ணுவோம். சரி ஓகே, கிளம்பலாம். என்ன போல? இல்ல அது இல்ல, அதான் பேக்கேஜ் இன்னும் 1 month இருக்குல்ல, அப்புறம் என்ன? என்ன பேச விடு.
நீ பேசுறத கேட்கறதுக்கு என்னோட காதை, அப்புறம் நீ சாயறதுக்கு என்னோட தோலை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி வா போலாம். ஒரு காதல் தேவதை, ஒரு ஆத்தென்டிக் காஃபி, சாரி காப்பி ஃப்ரம் ஒரு காதல் காவியம் கையோடு தந்தார்.